ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து துவரம் பருப்பு ஊற வச்சு போட்டுக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி வந்து 4 கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 3-4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுக்கோங்க. 4 விசில் வந்தோடனே வெங்காயம் அதில் போட்டுட்டு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 2த்தையும் அதில் போட்டுற வேண்டியது தான். பருப்பை வந்து கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டாலே அது வந்து கடைஞ்ச மாதிரி ஆகிடும். குழி கரண்டி வச்சு காய்கறி போட்டுட்டு, அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். நாங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுவோம். அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே அதிலே இருக்கும். நாங்கள் வேறு எதுவுமே போட்டு தேவையில்ல. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா காயெல்லாம் வெந்துடும். காயெல்லாம் வெந்த பிறகு புளி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றுங்க. மாதிரி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த பிறகு தாளிச்சிடணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் அது போட்டு, அப்புறம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளித்து அதில் ஊற்றி இறக்குனிங்கன்னா சாம்பார் ரெடி. ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. இதில் வந்து கொத்தமல்லி கடைசியாக போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இருக்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இது மாதிரி செஞ்சிடலாம் சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.